விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் முன்மாதிரியை தாவேகா கொண்டு வந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்ப்பதற்கு அப்படியே அப்பாவியர் போல் அப்படியே இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இப்படி இருப்பாரு. மக்கள் மத்தியில போய் மக்களை சந்திக்க மாட்டாரு, மக்களை பத்தி பேச மாட்டாரு. ஆனால் நடிகைகளோடு தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அவர்களை சந்தித்து நல்லாக போஸ் கொடுப்பாரு. இங்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய நிலையில கூட அங்க போய் எல்லாம் எட்டி பார்க்க மாட்டாரு. ஆனா இவர் நடனமாடிய, இவர் நடித்த, இவருடன் நெருக்கமான எல்லா நடிகைகளையும் நண்பர்களையும் நேரில் வரவழைத்து சந்திப்பாரு. அதுக்கெல்லாம் இவர்களுக்கு நேரம் இருக்கும். சரியா? இதே குற்றச்சாட்டை முன்வைத்துதான் திமுக ஆட்சியை எல்லாரும் போக வச்சோம். இன்றைக்கு யாரை என்ன குற்றம் சொல்லி இவர் வந்தாரோ அவரே இன்றைக்கு அதே தவறுகளை தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்காரு. இவர் ஒரு புது மாற்று அரசியலையும் இப்பொழுது தமிழ்நாடு அரசியல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. அதை பற்றிதான் விளக்கமாக இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய விதைகளை இயக்கம் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். தமிழ்நாடு அரசியல்ல இந்த மாதிரி அரசியலை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே புதுசு. ஏன்னா இது மாதிரி யாருக்குமே நிகழ்ந்தது கிடையாது. நான் எம்ஜிஆர் வழி வந்தவன், எம்ஜிஆர் போல நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரோ அத்தனை வேலையையும் இன்றைக்கு விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகன் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுத்து சுழற்றுவதா ஆகட்டும், பெங்களூர்ல போயிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போல மூகாம்பிகை கோவிலுக்கு போகிறதாக இருக்கட்டும், இப்படி சொல்லிட்டு பல விஷயங்கள்ல அவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனா அவரு எந்த கட்சி எம்எல்ஏக்களையும் உடைச்சி எடுத்துக்கிட்டு அவர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய தயவோடு ஆட்சி அமைக்க முயற்சிக்கல. திருட்டுத்தனமாக கொல்லைப்புற வாசல் வழியாக எம்எல்ஏக்களை திருடி கொண்டு ஆட்சி அமைக்க அவர் என்னைக்கும் நினைக்கல. அது போன்ற ஆட்சி என்றைக்கும் இங்கே அமைந்தது கிடையாது. மாற்று இடங்கள்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு கூட்டணி அந்த கட்சியின் முறைப்படி அந்த கட்சி தலைமையிட்ட பேசி கட்சி தலைமையினுடைய ஆதரவோடு கூட்டணி அமைச்சு பார்த்திருப்போம். ஆனா ஒரு கட்சி தலைமையை போய் சந்திக்காமல், அந்த கட்சி தலைவருக்கே தெரியாமல் அவர்களுடைய எம்எல்ஏக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி, பதவி ஆசை காட்டி அவர்களை ராஜினாமா பண்ண வச்சு மீண்டும் கொண்டு ஒரு இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழலை கொண்டு நிறுத்திருக்கிறத நாம என்னைக்குமே எதிர்பார்க்கல. அது என்னைக்குமே நடந்ததும் கிடையாது தமிழ்நாடு அரசியல்ல. இன்றைக்கு அதுதான் தமிழ்நாடு அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு 108 இடங்கள் தான் கிடைச்சது. பெரும்பான்மைக்கு ஒரு 10 இடங்கள் தேவை எனும் பொழுது எதிரணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிகா இவர்கள் ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சாங்க. அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்க உங்க அமைச்சரவையில பங்கேற்கிறோம், உங்க ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க மாட்டோம், அதனுடைய ஒரு அடையாளம் தான் உங்களுடைய ஆட்சியில் நாங்களே பங்கேற்கிறது. அப்போ உங்களுடைய ஆட்சியில நாங்க பங்கேற்று நாங்கள் அமைச்சரவை பெறும்போது அது எங்களுடைய ஆட்சி. அப்ப அதை கவிழ்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா விசிகாவுக்கு இதான் முதல் முறை அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கிறது. புரியுதுங்களா? காங்கிரசுக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில ரொம்ப வருடங்கள் கழிச்சு இப்பதான் அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் அவர்கள் பெருந்தன்மையாக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஐயுஎம்எலுக்கும் இதுதான் முதல் முறை அமைச்சரவையில இடம் கிடைத்தது. அப்ப அவர்கள் நாங்க ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம், இது எங்களுடைய ஆட்சி அப்படின்னு அவர்கள் உறுதியளித்த போதிலும் இவர்களை நம்புவதற்கு தாவேகா தரப்பு தயாரா இல்ல. விஜயாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா குரூப்பாக இருக்கட்டும், இவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகளையோ விசிகாவையோ காங்கிரஸையோ ஐயுஎம்எல்லையோ நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த பக்கம் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை உடைச்சு எழுப்புது. இதை ஆதவர்ஜுனா கிட்ட எல்லாம் கேட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப தெனாவிட்டா பேசுவார். ஆணவத்துல பேசிட்டு இருக்காரு ஆதவ். இப்ப சமீபத்திய ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆணவத்தின் உச்சமாக இருக்கும். ஆதவர்ஜுனாவுக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், எப்பேற்பட்ட ஆட்களையோ இந்த உலகம் கடந்து வந்திருக்கிறது, உங்களை விட பல மடங்கு ஆணவத்துல ஆடினவனுடைய ஆணவத்தெல்லாம் அடக்கி இருக்கிறது இந்த உலகம். எத்தனையோ பேரை பார்த்துட்டு வந்துருச்சு. ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இப்படி பல பேரை உங்களை விட அதிகாரத்துல உச்சம் தொட்டவர்களை, நான் தான் எல்லாம்னு சொன்னவங்க பல பேரை பார்த்துட்டு வந்துடுச்சு இந்த உலகம். நீங்களாம் ஏமாத்துறோம். அப்போ ஒரு அடியா அதிகாரம் கிடைச்சிடுச்சு, ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஆணவத்துல ஆடாதீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆணவத்திற்கு ஒரு நாள் பதிலடி கொடுத்து உங்களை கீழே இறக்கும் போது, ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது சின்ன பின்னம் ஆயிடுவீங்க. அதனால தமிழ்நாடு மக்களுக்கு எதுவோ அதை பேசுங்க. உங்ககிட்ட பணம் இருக்கிறது, லாட்டரி வித்த பணம் இருக்கிறது, இப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த கட்சியை வேண்டுமானாலும் உடைக்கலாம், யாருனாலும் விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறதால நீங்க ஆணவமா எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆணவத்திற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும். அப்போ அவர்கிட்ட ஆதவர்ஜுனா கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க யாரையும் உடைச்செல்லாம் இழுக்கலைங்க, அவங்க விருப்பப்பட்டு வராங்க அப்படின்னு அப்படியே சிம்பிளா மேல சொல்றது. எந்த விஷயமும் இங்க நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. தாவேகாவினுடைய கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு இதுல எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்றால் அதை நம்புவதற்கு
தமிழ்நாடு மக்களும் முட்டாள் இல்ல, நாங்களும் முட்டாள் இல்ல. இப்ப நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறேன்னு வச்சுங்களேன், தாவேகாவுக்கு நான் போகணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப நான் என்ன யோசிப்பேன்? இப்ப நான் எம்எல்ஏவா இருக்கேன், இதை ராஜினாமா பண்ணிட்டு போனா எனக்கு அங்க என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காததுக்கு நான் ஏன் ராஜினாமா பண்ணணும்? இதை யோசிப்பேனா? யோசிக்க மாட்டேன். அப்ப எனக்கு அங்க இருந்து உத்தரவு வரணும், நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேங்க, உங்களுக்கு பொறுப்பு நான் தரேங்க, அதே தொகுதியில் இடைத்தேர்தலில் உங்களை நாங்க நிக்க வைக்கிறேங்க அப்படின்ற உறுதி வந்தால் மட்டும்தான் நான் ராஜினாமா பண்ணிட்டு போவேன். அப்ப எதிர்தரப்புல எந்த ஒரு உறுதியும் தராம இங்க இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கு அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க இல்ல. அப்போ இது திட்டமிட்டு இது குதிரை பேரம் தான். ஏன்னா இவங்க கூட்டணியை நம்பல, பிசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐயுஎம்ல என்னைக்கு வேணாலும் பிச்சுட்டு போயிடுவாங்கன்ற அந்த நம்பிக்கை இல்லாததாலதான் இவங்க கொல்லைப்புற வாசல் வழியாக சரி அவங்களை கூப்பிட்டு ராஜினாமா பண்ண வைப்போம், அவங்கள நம்ம கட்சியில சேர்த்து நம்ம கட்சி சின்னத்திலேயே அவர்களை நிற்க வைத்து வெற்றி பெற்றுட்டா பெரும்பான்மை கிடைச்சிடும். அப்ப இந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவுகள் என்ன? அப்போ இதை அறியாமல் இன்றைக்கு திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் காங்கிரசும் இன்றைக்கு இதை அறியாமல் தாவேகாவின் பின்னாடி நிற்கிறதா? ஒருவேளை பெரும்பான்மை கிடைச்சுன்னா உங்க தயவு எங்களுக்கு எதுக்குங்க? எங்களுக்கு பெரும்பான்மை இருக்குங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்க அமைச்சரை விடும் திடீர்னு கழட்டி விட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க தயவே வேண்டாங்க, எங்கள்கிட்ட பெரும்பான்மை இருக்குங்க, நாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லைங்க, பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறோங்க, நாங்கள் ஆட்சி அமைத்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு இந்த கூட்டணிக்கு ஆதரவு அளித்த அவர்களை எல்லாம் தள்ளி வச்சா அப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுக்க போறீங்க? திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் காங்கிரஸ் எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க? அப்ப இந்த அரசியலை நீங்களும் ஊக்குவிக்கிறீர்களா? இந்த அரசியலை நீங்கள் ஊக்குவிப்பதன் மூலமாக உங்களுக்கும் அது பேராபத்தாக வந்து நிற்கும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் தாவேகாவுல சேர்ந்திருக்காரு. காலம் சென்ற மகேந்திரன் அப்படின்னு சொல்ல வேண்டிய வயசுல இன்றைக்கு பதவி ஆசை பிடித்து இவர் தாவேகாவுக்கு போயிருக்கிறார். இது எப்பேற்பட்ட கூத்து பாருங்க. ஒரு கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னாக்க இந்த மதிமுக ஒரு உதாரணம். மதிமுக திமுகவுக்கு போனாங்க. அப்படி திமுக கூட்டணிக்கு போன உடனே மதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் திமுகவில் ஜாயின் பண்றதுக்கு கேட்கும் பொழுது திமுகவில் இல்ல, நீங்க கூட்டணியில இருக்கீங்க, இது கூட்டணி தர்மம் ஆகாது, நீங்க சேர்ந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க யாரையும் சேர்க்க விடல, நீங்க மதிமுகவிலே இருங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட்டணி தர்மம். ஆனா இன்றைக்கு டிவிகே என்ன பண்ணுதுன்னாக்க எதிர்கட்சியில அதிமுகவில் சரி உடச்சி எடுக்கிறாங்க, சரி எதிர்கட்சியை உடச்சி எடுக்கிறாங்க அப்படின்லாம். ஆனா தனக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர் மகேந்திரன் அவர்களை அவர்கள் கட்சியில இப்ப சேர்க்க வேண்டிய தேவை என்ன? அது புசியானது தலைமையில. நானும் உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சியாரெல்லாம் இந்த ஆட்சியில பங்கெடுக்கல, நாங்க பங்கெடுக்க மாட்டோம், நாங்க ஆட்சியில பங்கெடுத்தா ஆட்சியை குறை சொல்ல முடியாது அவர் சொன்ன உடனே நானும் உண்மையாலுமே பெருமைப்பட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் உண்மையாவே இன்றைக்கு வரைக்கும் கொள்கை பிடிப்போட கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கானுங்கடா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்றைக்கு ஒரு மூத்த தலைவர், ஏதாவது இளவட்ட பசங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனா சரி அரசியல் எதிர்காலத்தை தேடி போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் பிரிஞ்சு போனபோது தான் அப்ப இத்தனை வருஷம் நீ கொள்கை பேசி வளர்ந்தது, மார்க்சியம் பேசியது, கம்யூனிசம் பேசியது, இதெல்லாம் குப்பையா? அப்போ ஒரு கொள்கை தெளிவில்லாத ஒரு தற்கொலை கூட்டத்துல போய் உங்களை இணைச்சிக்கிறீங்களே, இது என்ன மாதிரியான மனநிலை? அதை அந்த தலைமை ஏற்றுக்குதே, அது என்ன மாதிரியான மனநிலை? கூட்டணி இருக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லி ஐயா கூட்டணி இருக்கீங்க, கூட்டணியில பிரச்சனை வர வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்வது ஒரு தலைமை பண்புக்கு அழகு. அப்போ நீங்க எதிர்கட்சிகளை மட்டும் உடைக்காம தனக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சியில்தான் உடைச்சு ஆளை எடுக்கிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய நாசகார சர்வாதிகார சக்தி என்பதை அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தாவேகா என்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சக்தியை நாம எல்லாரும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோமா? ஒரு லாட்டரி கும்பலினுடைய கைப்பிடியில கை பாவையாக சிக்கி இருக்கக்கூடிய விஜய் என்ற ஒரு பொம்மை முதல்வரை நாம வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோமா? அப்படி என்பதை நாம் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இன்றைக்கு அதிமுகன்னு இல்ல, மாற்று கட்சியிலிருந்து விலகி தவகேல சேர்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. அவசரப்பட்டுட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இன்றைக்கு யோசிக்கிறதாக செய்தித்தாள்கள்ல வந்திருக்கிறது. தினமலர் கூட போட்டிருக்கிறான், யோசிக்கிறாங்க அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு. அதற்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்க உண்மைதான், இது உண்மை சம்பவம், நடக்கிற சம்பவத்தை சொல்றோம். அதற்கு காரணம் என்னன்னாக்க அதிமுகவிலிருந்து விலகி போனார்கள் அல்ல, அல்லது மாற்று கட்சியிலிருந்து விலகி போனார்கள் அல்ல, அவர்கள் விஜயை நேரடியாக சந்தித்து அவர்களால கட்சியில ஜாயின் பண்ண முடியல. இப்போ சிபிஎஸ், எஸ்பி வேலுமணி இவர்கள் டீம் போகும்போது ஒரு தடவை சந்திச்சார்ல விஜய், அவ்வளவுதான். அதன் பிறகு மதுராந்தகத்துல மரகதம் குமரவேல் நடத்தின கூட்டத்துக்குலாம் விஜய் போகவே இல்லை. அதன் பிறகு மரகதம் குமரவேல் அவர்கள் விஜயை சந்திப்பதற்கான பல தடவை நேரம் கேட்டு கூட விஜய் ஒதுக்கவில்லை.
அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் போய் போனாங்கல்ல பனையூர் பங்களாவில், அந்த பன்னி கேட்டை திறந்து விட்டு பன்னிக்கு பதன்னு ஓடுமே, அந்த மாதிரி ஓடினாங்கல்ல, அவங்களையும் யார் கூப்பிட்டு சந்திக்கல, விஜய் அவர்கள் கூப்பிட்டு சந்திக்கவில்லை. இப்போ சாதாரணமா அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் மாற்று கட்சியிலிருந்து வந்து இணையறாங்கனாக்க தலைமையை சந்திச்சு அவரோட கைகுலிக்கு ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு தலைமையை சந்திச்சுட்டப்பா நான் கட்சியில இணைஞ்சிட்டப்பா அப்படின்வாங்க. ஆனா இங்க தலைமையை சந்திக்கவே முடியவில்லைன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய இல்ல உண்மையாகவே கட்சியினுடைய தலைவரான ஆதவ அர்ஜுனா அவர்களையும் சந்திக்க முடியவில்லை. அவரும் நிறைய பேரை இப்ப தவிர்த்துக்கிட்டு வராராம். வந்த புதுசுல நிறைய பேரை சந்திச்சாரா, இப்ப தவிர்த்துட்டு வராராம். இப்ப எல்லாம் புஷியானதை போய் சந்திச்சு எல்லாரும் இன்னைக்கு பதவியை வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மன விரக்தியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தாவேகாவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல, நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில பெரிய கலக்கம், பெரிய பயம் வந்துருச்சு. எங்க இவங்களெல்லாம் உள்ள விட்டா நம்ம பதவி பறி போயிடுமோ, இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் பதவி கொடுத்தா அப்ப நாங்க இத்தனை வருஷம் நாங்க உழைச்ச நாங்க என்ன முட்டாளா, அப்ப இத்தனை வருஷம் உழைச்ச எங்களுடைய உழைப்பு என்ன வருதுன்னு தாவேகா கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நிர்வாகிகள் இன்றைக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 10 முக்கியமான நபர்கள் இன்றைக்கு எங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி தாங்க, எங்களுக்கு எம்எல்ஏ சீட் தான் தரல, எம்பி சீட் வரைக்கும் எங்களால காத்துட்டு இருக்க முடியாது, மாவட்ட செயலர் பதவியாவது தாங்க. ஏன்னா வரவங்கலாம் நீங்க மாவட்ட செயலர் பதவி தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப இத்தனை நாள் உங்க மக்கள் மன்றமாக இருந்து நாங்க உங்களுக்காக உழைச்சா நாங்க எங்க போறதுன்னு இன்றைக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகால. இனிமேதான் அது பூதாகாரமாக வெடிக்கும். அதற்கு ஏற்றார் போல எல்லார் கட்சியிலும் வரவங்க எல்லாரையும் உள்ள எழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் தூய சக்தி, நான் எந்த ஊழலும் செய்யல, எங்கள் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்ல அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவுடைய உதவியாளர் விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. இன்றைக்கு எல்லா கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை ஊழல்வாதிகளும் யாருகிட்ட தஞ்சம் அடைகிறாங்கன்னா தாவேகா கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. அதிமுக இருக்கட்டும் திமுகவில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அத்தனை பேர் எங்க போய் தஞ்சம் அடைகிறாங்க, விஜய் கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பிரச்சாரத்தின் போது விஜய் சொன்னாரு, திமுக சின்ன வாஷிங் மிஷின், பாஜக பெரிய வாஷிங் மிஷின், ஊழல் பண்ணவங்களாம் அந்தந்த கட்சியில சேர்ந்தாங்க தியாகியா மாறிடுவாங்க, புனிதவான்களா மாறிடுவாங்க அப்படின்னு விஜய் நக்கலா பிரச்சாரம் பண்ணாரு. சரிங்களா? இப்போ இன்றைக்கு தாவேகாவில் அத்தனை ஊழல்வாதிகளை இணைஞ்சுக்கிட்டு வராங்களே, அப்ப அவங்களா யாரு? அப்ப தாவேகா என்ன வாஷிங் மிஷின், பெரிய வாஷிங் மிஷினா சின்ன வாஷிங் மிஷினா? இதுக்கு பதில் சொல்லுவாரா? அப்ப இனிமே நான் தூய சக்தி, நான் கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றதுக்கு துளியாவது அருகதை விஜய்க்கு இருக்கிறதா? இந்த கேள்வி நம்ம இப்ப எழுப்போம்ல. நான் தூய சக்தி, ஊழலை அங்கீகரிக்க மாட்டேன், ஊழலை ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னவர் கட்சியில இன்றைக்கு சாரை சாரியாக சேர்ந்து கொண்டிருப்பவர்கள் யார்? இன்றைக்கு சி விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார், கட்சியில இணைவு இருக்கு. அப்ப அவர் யாரு? அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அவருக்கு இன்னும் நேரம் ஒதுக்கல விஜய் அவர்கள். ஆதவ அர்ஜுனா வேணா போய் சந்திங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா கிட்ட தான் அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, விஜயை விட ஆதவ அர்ஜுனா பேசிய நியூஸ் தான் எல்லா செய்தி சேனல்லையும் வரும். ஆதவ அர்ஜுனா தான் விஜய்க்கு அடுத்த பவர் சென்டர்னு எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு. புசியானதெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா தான் இன்றைக்கு விஜய்க்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு பவர் சென்டர். ஏன்னா அந்த கட்சியில இணைய போறவன், வேற கட்சியில இருந்து விலக போறவன் அத்தனை பேரும் போய் யாரை சந்திக்கிறான்? ஆதவ அர்ஜுனா தான் போய் சந்திக்கிறான். ஏன்? அங்கதான் இருக்கிறது விஷயம், புரியுதுங்களா? அங்கதான் ஃபண்டிங் எல்லாமே இருக்குது. நாங்க தான் சொன்னோம்ல, தாவேகாவுக்கு ஃபண்டிங் சப்ளை பண்றது முழுக்க முழுக்க இந்த லாட்டரி மார்டின் குரூப், இந்த லாட்டரி கும்பலினுடைய பணத்துலதான் இந்த தாவேகா என்ற கட்சியை இயங்குகிறது. விஜய் இயக்குவதே இந்த லாட்டரி கும்பல் தான். இன்றைக்கு தாவேகாவை ஒட்டுமொத்தமா கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களா இந்த லாட்டரி கும்பல். அதனாலதான் எவன் கட்சியில இருந்து விலகிறதா இருந்தாலும் தாவேகாவில் போய் சேர்றதா இருந்தாலும் முதல்ல ஆதவ அர்ஜுனாவை தான் சந்திப்பாங்க. ஏன்னா அங்க இருந்துதான் அவங்களுக்கு ஃபண்டிங் போகும். அவங்கதான் வாங்க இத்தனை கோடி இந்த பதவி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் ஏலத்துல எடுக்கிறது போல இன்றைக்கு ஏலத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நேர்மையான தூய அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல இந்த மாதிரி எப்பவுமே நடந்ததும் கிடையாது. ஒரு கட்சியை உடைச்சு அதுல இருக்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி, அதாவது எலெக்ஷன் நடந்து 1 மாசம் கூட ஆகல, அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி அவங்கள தங்களுடைய கட்சிகள்ல சேர்த்து அவங்களுடைய சின்னத்துல நிக்க வச்சு திரும்ப ஆட்சி பிடிக்கிறது. இது நாளைக்கு உங்களுக்கும் நிகழலாம், தாவேகாவுக்கும் நாளைக்கு நிகழலாம். இன்றைக்கு பாருங்க, மதிமுக 2 எம்எல்ஏக்கள் கண்டிப்பா அவங்களும் ராஜினாமா பண்ண தான் போறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்று அவங்க போட்டிட்டாங்க, அவங்களும் ராஜினாமா பண்ண தான் போறாங்க. அவங்களும் மீண்டும் விசில் சின்னத்தில் போட்டிட்டு தான் போறாங்க. ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த கம்யூனிஸ்டுகளையும் பிசிகாவையும் காங்கிரஸையும் குப்பையென தூக்கி போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் இவர்கள் ஊக்குவிக்கிறார்களா இந்த திருட்டு அரசியல? அப்ப இதே லைன்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிகா இவங்களும் விமர்சிச்சிருக்காங்க. ஊழல்வாதிகளை எல்லாம் சேர்த்து
இவங்க வந்து பெரிய வாஷிங் மிஷினாக பாஜக இருக்கு, சின்ன வாஷிங் மிஷினாக திமுக இருக்குன்னு இவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல விமர்சிச்சிருக்காங்க. இப்ப இன்றைக்கு தாவேகாவை வாஷிங் மிஷின் நீங்க விமர்சிப்பீங்களா? சொல்லுங்க. தாவேகா அப்ப ஊழல்வாதிகள் சேர்த்துக்கிட்டு இருக்கே, அப்ப உங்களுடைய பங்கு என்ன? இன்றைக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக எல்லாம் திமுகவை விமர்சிக்கிறாங்க. ஆனால் திமுக அதிகாரத்தில் இருந்தபோது அவர்களிடம் அத்தனை பதவி சுகத்தையும் பணவி சுகத்தையும் பண சுகத்தையும் இவனுக்கு அனுபவிக்கலையா? கம்யூனிஸ்டோ, விசிகாவோ, யாரோ காங்கிரஸோ? அப்ப அன்றைக்கு வரைக்கும் திமுகவை அண்டி ஒண்டி தானே நீங்க பொழைச்சிக்கிட்டு இருந்தீங்க. புரியுதுங்களா? அப்போ அதிகாரம் எங்க இருந்தாலும் போய் ஒட்டிப்பேன் கேட்டா அதுக்கு பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும் ஒரு புது காரணத்தை சொல்லுவேன்னா அதை நம்புவதற்கு இந்த தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் அல்ல. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த தமிழ்நாடு மக்கள். நீங்க சொன்னீங்கல்ல 108 இடங்கள் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நாங்க தான் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டின்னு, அதனால மக்கள் தீர்ப்பு இதுதான், இதை மதிங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஆட்சி அமைக்க விடுங்க, எங்களை ஒடுக்க பாக்குறாங்க, கவிழ்க்க பாக்குறாங்கன்னு கதறினீங்கல்ல. இன்றைக்கு நீங்கள் எதிர்த்தரப்பில் இருந்து எம்எல்ஏக்களை உடைக்கிறீங்கல்ல, அவர்கள் விஜய் வேண்டான்னு சொல்லி ரெட்டலைக்கு வாக்கு போட்டவர்கள், அதுவும் மக்கள் தீர்ப்பு தானே. ஏன் அதை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க மாற்று கட்சியிலிருந்து ஆளை உடைச்சு உங்க கட்சியில சேர்க்கலாம், ஆனா உங்களை ஆட்சி அமைக்க விடாம இவர்கள் யாரும் சதி பண்ணக்கூடாது. அப்ப இவர்கள் சதி பண்ணா தப்பு, ஆனா நீங்கள் சதி பண்ணா சரி, அப்படிதானே? அப்போ இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு அபாயகரமான ஒரு ஆபத்தான அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. அதற்கு தமிழ்நாடு மக்களாகிய நாமும் ஒரு காரணமாகிட்டோம். மக்கள் தீர்ப்பை மதிக்காம நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னு விஜய் பேசுறான்ல. இன்றைக்கு எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்குறீங்களே, அதுக்கு பேர் என்னங்க? எம்எல்ஏ நேரடியா நீங்க மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கல, ஆனா அப்படி ஓட்டு வாங்கின அவங்க கிட்ட இருந்து மக்கள் ஓட்ட காசு கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க. அப்போ இதுக்கு பேரும் பண அரசியல் தான். அப்போ மாற்று அரசியல் தரேன்னு சொல்லிட்டு வந்த உங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கேடுகட்ட அரசியலை தமிழ்நாடு மக்களாகிய நம்மால வந்துருச்சு. அதை சரி செய்ய வேண்டிய தேவையும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ விஜய் போன்ற ஆட்கள், ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்கள் இந்த லாட்டரி மாஃபியா கும்பலுக்கு ஒரு பாடத்தை நாம கற்பிக்கணும். இவர்களுடைய ஆணவத்தை நம்ம அடக்கி வைக்கணும்னா அதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இடைத்தேர்தல். அதை இந்த தமிழ்நாடு மக்கள் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்கணும். அப்பதான் இந்த லாட்டரி மார்ட்டின் கும்பலினுடைய ஆணவத்தை, அட்டூழியத்தை நம்ம அடக்கி ஒடுக்கி வைக்க முடியும். இது போன்ற கேவலமான கேடுகட்ட அரசியலை இந்த தமிழ்நாடு மக்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை வருகின்ற இடைத்தேர்தலில் இந்த தாவேகாவினுடைய பயல்களை தோற்கடித்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவதன் மூலமாக இத்தகைய கீழ்த்தரமான அரசியலை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டும். நன்றி.